திறக்க மாட்டேங்கிறான். சூரஜ்! முகுல் எங்க இருக்க? எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்ட? எங்க இருக்க முகுல்? எங்க இருக்க? அம்மா ப்ளீஸ் அழாதீங்க. அப்பா எங்க இருந்தாலும் நல்லாதான் இருப்பாரு. அவர் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாரு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு, கிடைக்கவே இல்லையே. நான் எங்க போய் தேடுறது? நான் எங்க போய் தேடுவேன்? எங்க போய் தேடுவேன்? சூரஜ்! சூரஜ்! சூரஜ் கதவு தர! கதவு தர சூரஜ்! இரு வரேன், வந்து திறக்கிறேன். நீங்க உள்ள போங்க. ஒருவேளை அப்பா உள்ள வந்திருக்கலாம். நான் எங்க சாவி வச்சு திறக்கிறேன். சூரஜ்! சூரஜ், இதெல்லாம் என்னது இது? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மீ. நீங்கள் மறந்துட்டீங்கல்ல, அதான் நான் ஒரு சின்ன பார்ட்டி வச்சுருந்தேன். ஆமாம், நீங்கள் உள்ளே வாங்க. வெக்கம் கட்டவனே! அம்மா நீங்க விடுங்க, அவன் போதையில இருக்கான். இவெல்லாம் ஒரு பையனா? அப்பாவை பத்தி ஒரு கவலையும் இல்ல. நான் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பேன், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. டேட் வந்துடுவாரு, நீங்கள் வாங்க கேக்கு. சூரஜ் விடு. நீ என் மகனா இல்ல என் விரோதியா? உன் அப்பாவை காணோம், ஆனா உனக்கு பார்ட்டி தேவை, போதையில சுத்திட்டு இருக்க. அட இப்போ அதனால என்னவா? நான் மட்டும் கேக் கட் பண்ணலன்னா அப்பா திரும்பிடுவாரா? நான் கேக் கட் பண்ணுறதுக்கும் அப்பா வர்றதுக்கும் என்ன சம்மந்தம்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரியாக தான் சொன்னாங்க. சூரஜ் கேக் கட் பண்ணுன்னாங்க. நான் தான் முடியாதுண்ணே. என் அக்கா இல்லாமல் நான் எப்படி கட் பண்ணுறது? என் அம்மா இல்லாமல் நான் எப்படி கேக் கட் பண்ணுறது? வாங்கம்மா. வெக்கமா இல்ல உனக்கு? ஹாப்பி பர்த்டே டியர் சூரஜ், ஹாப்பி பர்த்டே. இந்த பையனை நான் என்னதான் பண்றது? விடுங்கம்மா, இங்க வந்து உட்காருங்க. வாங்க, நான் தண்ணி எடுத்து வரேன் உங்களுக்கு. நீது என்னாச்சு? நீது என்னாச்சு? வீட்ல யாராவது இருக்காங்களா இல்லையா? நீது அக்கா, அண்ணே, யாராவது இருக்கீங்களா? டூப்ளிகேட் சாவி வச்சு திறந்துடலாம். ஏன் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க? நீது அக்கா, அண்ணி, எங்க போயிட்டீங்க எல்லாரும்? எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன். சூரஜ் தம்பி, சூரஜ் தம்பி என்ன ஆச்சு? எந்திரிங்க தம்பி. சூரஜ் தம்பி, எப்ப பார்த்தாலும் இவனுக்கு இதே வேலையா போச்சு. ஆமா, அண்ணி எங்க போனாங்க? அண்ணி, உங்களுக்கு என்ன ஆச்சு? அண்ணி, அண்ணி, அண்ணி எந்திரிங்க அண்ணி. என்னாச்சு அண்ணி? நீது அக்கா, தயவு செஞ்சு 2 பேரும் கண்ணை திறங்க ப்ளீஸ். அண்ணி கண்ணை திறங்க. அண்ணி, அம்மா நீங்க ஓகேவா? பாத்து எந்திரிங்க. ஆஷிஷோடைய வெட்டப்பட்ட தலை. சூரஜ், ஆஷிஷோடைய வெட்டப்பட்ட தலை நீயாடா கொன்ன? யாரோட தலை வெட்டினாங்க? ஆஷிஷோடைய வெட்டப்பட்ட தலை ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. நீயா கொலை பண்ண? வரவே இல்லையே. அவருடைய வெட்டப்பட்ட தலை ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. யார் தலையை வெட்டிருக்காங்க? ஆஷிஷ் அங்கிள் வரவே இல்லை. சூரஜ், நைட் என்னதான் ஆச்சு? ஆஷிஷ் அங்கிளுடைய வெட்டப்பட்ட தலை ஃப்ரிட்ஜ்ல எப்படி இருக்கு? கட் பண்ண வெட்டப்பட்ட தலையை அங்க பார்த்தேனே. நீ என்ன பண்ண சொல்லு. ஆஷிஷ் அங்கிள் வந்திருந்தா அப்பா பத்தி நான் கேட்டிருப்பேன்ல, அதே மாதிரி உங்களுக்கும் ஃபோன் பண்ணியிருப்பேன். போய் சொல்லாதடா, போய் சொல்லாத. ஃப்ரிட்ஜ்ல ஆஷிஷ் அங்கிளுடைய தலை எப்படி வந்துச்சு? யாரு? ஃப்ரிட்ஜ்ல எங்க தலை? இங்க எதுவுமே இல்லையே. அம்மா எங்க போச்சு? நான் குடிச்சதுல நீங்க போதை ஆயிட்டீங்க. பார்த்தேனே. இங்கதானே இருந்தது. மீனா, கதவு தர. மீனா,
மீனா நிக்கி மீனா எங்க? மீனா ஆஷிஷ் மீனா ஆஷிஷ் எங்க? ஆண்டி இது வரைக்கும் எதுவும் தெரியல. முகுல் அங்கிள் கூட தான் போயிருந்தாங்க. உங்களுக்கு டேட பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஆமா நிக்கி, அது சொல்லுங்க, டாடி எங்க இருக்காரு? அது என்ன விஷயம்னா நீது ப்ளீஸ் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது ஆக்சுவலி எதுவும் புரிய மாட்டேங்குது. உன்கிட்ட எப்படி சொல்ல? ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, டாடி எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது விஷயம் என்னன்னா, நீது என்னாச்சு? கொஞ்சம் அமைதியாரு, அழாத அழாத. நிக்கி சரோஜ் மரியாதையா சொல்லு, அப்பாவை என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணல, ப்ளீஸ் என்ன நம்பு. அவர் எனக்கும் அங்கிள் தானே, நான் ஏன் கொலை பண்ண போறேன்? மூடு சரோஜ், நீ எப்பவும் போதையில இருக்கிறது எனக்கு தெரியும். நீ தான் அப்பாவை கொண்டிருக்கன்றது எனக்கு தெரியும். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நிக்கி சரி சரி, இங்க பாரு. வீணா எங்க? ஆண்டி அவ பிரதாப் அங்கிள் கூட டாடியை தேட வெளியில போயிருக்கான். ராத்திரி எல்லாம் அவ வராததால நான் உடனே அம்மாக்கு கால் பண்ணேன். அப்ப அவங்களும் பிரதாப் அங்கிள் தான் தேட போயிருந்தாங்க. போலாம், பிரதாப் வீட்டுக்கு போலாம். ஓகே வா சூரஜ். அட அட, கதவு திறந்துதான் இருக்கு. வீணா 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 ஆண்டி, வீணா வீணா ஆண்டி. வீணா ஆண்டி எங்க இருக்கீங்க? என்னாச்சு? இங்க ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா சீரிய கூப்பிடலாம். இவ்வளவு ரத்தம் ஒளிஞ்சிருக்கு. ஆஷிஷை இந்த இடத்துல கொல்லலையே. அதுவும் நடந்திருக்கலாமா? இது யாரோட வீடு? சார், பிரதாப் அங்கிளோட வீடு. ஓ சரி, அப்போ நீங்க இங்க என்ன பண்றீங்க? சார், என் டாடியும் முகுல் அங்கிளும் 2 நாளா வீட்டுக்கே வரல. அதனால அவங்கள தேடுறதுக்காக என் அம்மாவும் பிரதாப் அங்கிளும் போயிருந்தாங்க. அவங்களோட போன் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ண வந்தது. அதனால அவங்கள தேடி நாங்க இங்க வந்தோம் சார். அதோட இவங்க தான் சொன்னாங்க, ஏ டாடியோட தலை இவங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள. என்ன? அப்பாவோட தலை ஃப்ரிட்ஜ்லயா? என்ன சொல்றீங்க? அப்புறம் இந்த முகுந்த் சார், அவரை பத்தியுமே எதுவுமே தெரிய வரல. இதெல்லாம் எப்படி நடக்குது? ஃப்ரிட்ஜில் டேடியோட தலையா? அபிஜித் வா போய் பார்க்கலாம். ஆனா சார், இப்ப அந்த தலை இல்ல. என்ன? தலை இல்லையா? தலை இருக்குன்றீங்க, இல்லன்றீங்க, என்னதான் சொல்ல வரீங்க அப்போ? சார், எனக்கு மேகா ஆண்டியும் நீத்துவும் தான் சொன்னாங்க டாடியோட வெட்டப்பட்ட தலை ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்ததுன்னு. ஆனா சூரஜ் என்கிட்ட ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா. ஒரு நிமிஷம், யாராவது ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுங்க. ஃப்ரிட்ஜ்ல தலை இருந்ததா இல்லையா? மேம், நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வீட்டில் ஒரு பார்ட்டி வச்சிருந்தேன். என் அம்மாவும் அக்காவும் அப்பாவை தேடி வெளியே போயிருந்தாங்க சார். பிரமாதம். பார்த்தேல, அப்பா 2 நாளா வீட்டில் இல்லை. ஆனால் பையன் பார்ட்டி கொண்டாடுறான். சொல்லு. இவங்க 2 பேரும் திரும்பி வரும்போது பார்ட்டியே முடிஞ்சு போயிடுச்சு. நான் போதையில் இருந்ததால அப்படியே கீழே விழுந்துட்டேன். காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஃப்ரிட்ஜில் வெட்டப்பட்ட தலை இருக்குன்னு இவங்க என்கிட்ட சொன்னாங்க. சரின்னு போய் பார்த்தா அங்கே அப்படி எதுவுமே இல்லை சார். என்ன? அது என்ன, ஃப்ரிட்ஜ்ல இருந்து தலை நடந்து போயிடுமா? மேம், இவன் சரியா தான் சொல்றான். அப்ப ஃப்ரிட்ஜ்ல தலை இல்ல. இவங்க தலையை பார்த்தப்ப நீ எங்க இருந்த? சார், நான் தான் போதையில் விழுந்து கிடந்தேன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. பார்த்தாலே தெரியுது. அங்க யாராவது வந்தாங்களா? சார், அங்கே தான் எதுவுமே இல்லையே. அப்புறம் யார் வந்தா என்ன, வரலன்னா என்ன? பட் சார், நானும் அம்மாவும் பார்த்தோம். ஆஷிஷ் அங்கிளோட தலை ஃப்ரிட்ஜ்ல தான் இருந்தது. சார் ப்ளீஸ், நான் சொல்றத நம்புங்க. இந்த சூரஜ் நல்ல போதையில இருந்தான். சார் ப்ளீஸ் சார், என் அம்மா அப்பாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க. இங்க பாரு சூரஜ், நீ உண்மையை சொல்லிட்டனா அது உனக்கு தான் நல்லா இருக்கும். தலைங்கடா எங்க போச்சு? சார், நான் சொல்றது உண்மைதான் சார். அங்கே தலை எதுவும் கிடையாது. நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க. அங்க யாரோட தலையும் இல்லை. அப்படின்னா அந்த தலை எங்க தான் மறைஞ்சுது?
சார் இங்க ஃப்ரிட்ஜ்ல வெட்டப்பட்ட தலையே இல்ல. அதுதானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாயை மூடு. இதோ இப்போ தெரிஞ்சிடும். சார் ம் ஆ இதை கவனிங்க. குற்றவாளி எவ்வளவு தந்திரக்காரனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆதாரத்தை அவன் விட்டுட்டு தான் போவான். பார்த்தீங்கள்ல, இங்கே ரத்தக்கரை இருக்கு. ரத்தக்கரை அப்படின்னா என்ன? கண்டிப்பாக தலை இந்த ஃப்ரிட்ஜில் தான் இருந்திருக்கு. அப்போ இந்த தலை எங்கே தான் போச்சு? கண்டிப்பாக அதை எங்கேயாவது ஒளிச்சு தான் வச்சிருக்கணும். சொல்லு சூரஜ், தலையை எங்கே ஒளிச்சு வச்சிருக்க? சார், எனக்கு இந்த தலையை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருந்து எங்கடா மாயமா போச்சு? காற்றுல பறந்து போச்சா? யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக தலையை எடுத்திருக்கணும். யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக அதை ஒளிச்சு வச்சிருக்கணும். சரி, இதை நீ ஒளிச்சு வைக்கலைன்னா யார் ஒளிச்சிருப்பாங்க? உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் இங்கே தானே இருந்தாங்க. சார், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்களுக்கு ஆஷிஷ் அங்கிள் யாருன்னே தெரியாது. அவங்க பாவம் எதுக்கு இதை பண்ண போறாங்க? இங்கே யாரெல்லாம் வந்து போனாங்க? அவங்கள தாண்டி யாராவது வந்தாங்களா? அட சார், யாரும் வரல. யாரோ இங்கே வந்திருக்காங்க. ஞாபகப்படுத்தி பாரு, அதான் மூளை இருக்குல்ல. சார், இப்பதான் ஞாபகம் வருது. ஒருத்தர் வந்திருந்தாரு. யாரு? வீணா ஆண்டி தான் வந்திருந்தாங்க. வீணா? என்ன? அம்மாவா? வீணா? நிக்கியோட அம்மா வீணா எதுக்காக வந்தாங்க? இங்க வந்து என்ன பண்ணாங்க? அவங்க இங்க வந்து ஒரு ஃபைல் கேட்டாங்க. சீக்கிரமா அப்பா ரூமுக்கு போய் அந்த ஃபைல் எடுத்துட்டு வான்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம்? ஆனா ஃபைலை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க இங்க இல்ல. வீணா கிளம்பி போயிட்டா. வீணா மாயமா மறைஞ்சிருக்கா. சார், இது எல்லாத்துக்கும் ஒரு வேலை மீனா தான் காரணமா இருக்குமோ? இல்ல, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? எங்க அம்மாவுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண போறாங்க? சூரஜ் போய் சொல்றா சார். நான் இவனை விட போறது இல்ல. ஏய், நிக்கி ப்ளீஸ் பொறுமையா இருங்க. சூரஜ், ஒரு விஷயம் சொல்லு, நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. வீணா எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ நீ ஏதாவது வித்தியாசமா ஃபீல் பண்ணியா? ஐ மீன், அவங்க நடவடிக்கையில ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சுதா? ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சுதா? வித்தியாசமா என்ன சொல்றது சார்? அவங்க இங்க வரும்போது அவங்க கையில ஒரு பெரிய ஹேண்ட்பேக் இருந்தது. பெரிய ஹேண்ட்பேக்? பெரிய ஹேண்ட்பேக் இருந்திருக்கு. பெரிய ஹேண்ட்பேக். வீணா மேடம் இங்க வந்தப்ப கையில் ஒரு ஹேண்ட்பேக் இருந்திருக்கு. எதுக்கு? ஏன் கொண்டு வந்தாங்க? இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் உதைக்குதே. கண்டிப்பா இங்க தான் ஏதோ நடந்திருக்கு. வீணா மேடத்தோடைய ஃபோன் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணுங்க. செக் பண்ணாலே எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். எங்க இருந்தாங்கன்னு தெரிஞ்சிடும். அபிஜித், வீணாவோட பொண்ணு சரியாத்தான் சொன்னான். இவ ஃபோனுடைய டீட்டெயில இருந்து நல்ல தெளிவாக தெரியுது. நேற்று நைட்டு பிரதாப் வீட்டுக்கு போயிருக்கா, ஆனால் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பலை. அப்புறம் இந்த முகுல் வீட்டிலேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா கரெக்டாக 15 நிமிஷத்துக்கு அப்புறம் மொபைல் ஆஃப் ஆயிருக்கு. ஆ, இந்த ரெட் டாட் தெரியுதுல்ல, அப்போ முகுல் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ போயிருக்கா. கிரிநகர். கிரிநகரா? சார், இங்கே போயிட்டு இங்கே கரெக்டாக 1 மணி நேரம் இருந்திருக்காங்க. சார், கிரிநகர்ல ஆள் நடமாட்டமே இருக்காது. மும்பையில இருந்து அங்க போகணும்னா 4-5 மணி நேரம் ஆயிடும். சரி, அங்க போயிட்டு 1 மணி நேரம் அங்க இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் அவ முகுல் வீட்டுக்கே போயிருக்கா. ஆனா அதுக்கப்புறம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இங்க என்னதான் நடக்குது அபி? ஒரு மிகப்பெரிய தில்லுமுள்ளு நடந்திருக்கு. என்னமோ பண்ணியிருக்காங்க. சரியான பிளானிங் பண்ணியிருக்காங்க. முதல்ல இங்கே இருந்தாங்க, அதுக்கப்புறம் முகுலோட வீடு, அப்புறம் மொபைல் ஆஃப். கண்டிப்பா தெரிஞ்சாகணும். இந்த வீணா எதுக்கு கிரிநகருக்கு போனா? ஒரு தடவை வீணா கிடைச்சிட்டா கதை முன்னேறி போயிடும் சார். வீணாவோட பொண்ணை கூப்பிடுங்க, நிக்கியையும் கூப்பிடுங்க. இங்க பாரு நிக்கி, எதுக்கும் பயப்படாத. இங்க நாங்க எல்லாரும் உனக்கு உதவி பண்ணத்தான் இருக்கோம். சார், அம்மா பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா?
இது வரைக்கும் இல்லை. சரி, அப்ப எதுக்காக என்ன இங்க கூப்பிட்டீங்க சார்? எங்க எல்லாருக்கும் உன்னுடைய ஒத்துழைப்பு தேவை. உங்க அம்மாவை தேடணும்ல. ஆனா சார், நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? நானே டென்ஷன்ல இருக்கேன். அம்மா எங்க போனாங்கன்னு தெரியலையே சார். இங்க பாருங்க, நீங்க எனக்கு ஒன்று சொல்லுங்க. இந்த வீணா மேடம் கூட யார் யார் வருவாங்க, அவங்க யாரையெல்லாம் போய் பார்ப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் தாண்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி, அவங்கள பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. அவங்க ஆஹா, சொல்லு. நீ பயப்பட வேண்டாம்னு சொன்னேன்ல. அவங்களுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. உதாரணத்துக்கு ரமேஷ் அங்கிள், நளினி ஆண்டி, ஜீவன் அங்கிள். அப்படியா? அப்போ அவங்க நம்பர் இருக்கா உங்ககிட்ட? இருக்கு, என்கிட்ட நம்பர்ஸ் இருக்கு. குட். அந்த நம்பர் சொல்லுங்க. ரமேஷ் அங்கிள் நம்பர் 15. அப்புறம் நளினி ஆண்டியோடது ஜீவன். தேங்க்யூ வெரி மச். மிஸ்டர் ரமேஷ், நான் சிஐடி ஆஃபீஸர் பேசுறேன். சார் ப்ளீஸ், நான் சொல்றது நம்புங்க. என் அம்மா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. அதோட எனக்கு தெரிஞ்சு அவங்க உயிருக்கு கூட ஆபத்து இருக்கலாம் சார். நிக்கி, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்க அம்மாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். கண்டிப்பா நாங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சிருவோம். சார், ஆ, தெரிஞ்சிருச்சுன்னு தெரியுது சார். இந்த மும்பை பூனே எக்ஸ்பிரஸ் ஹைவேல ஒரு ஹோட்டல் இருக்கு, ஹோட்டல் ரெஸ்ட்வெல். வீணா மேடம் அங்க இருக்கலாம்னு கூட சொல்றாங்க. ஹோட்டல் ரெஸ்ட்வெல். ஆஹா ஆஹா, இங்க சீட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் யாரு? இங்க வந்து ஏ ரூம்ல என்ன பண்றீங்க? ஹலோ செக்யூரிட்டி. சிஐடி. சிஐடியா? சிஐடில இருந்து தான் வந்திருக்கோம். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? புருஷனை கொலை பண்ணிட்டு இங்க வந்திருந்தா யாருக்கும் தெரியாதா? புருஷனை கொலை செஞ்சனா? உங்களுக்கு மூளை கெட்டு போச்சா? என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, டயரோட அடையாளம். ஏதாவது காரோட தான் இருக்கணும். இதோ இங்கேயே நின்றுச்சு. இங்க இருந்து திரும்ப ஏதாவது தெரிஞ்சுதா நிக்கல்? சரிங்க, கார் வந்ததுக்கான அடையாளம் இருக்கு. கார் வந்திருக்கு, அப்புறம் திரும்ப போயிருக்கு. ஒரு விஷயம் கவனத்தில் இருக்கட்டும் நிக்கேல். நடு ராத்திரியில் வீணா அந்த காட்டுக்குள்ள போயிருக்கான்னா கண்டிப்பா ஏதாவது தப்பு பண்ணத்தான் போயிருக்கணும். ஆமா சார். புரியுதுல்ல? நல்லா தேடுங்க, கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும். சரியா? புரியுது சார். ஓகே. சொல்லுங்க வீணா மேடம், கிரிநகர் காட்டுக்குள்ள என்ன பண்றதுக்காக போயிருந்தீங்க? கிரிநகரா? காட்டுக்கு போனேனா? நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? நான் எந்த காட்டுக்கும் போகல. உளறாதீங்க. நாங்க ஒண்ணும் இங்க உளரல, நீங்க தான் உளறிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, கிரிநகர் காட்டுக்குள்ள அதுவும் ராத்திரியில ஏன் போனீங்க? என்ன இது? கிரிநகர் காடு, நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நான் எந்த காட்டுக்கும் போகல, புரியுதா? தோடா. வீணா மேடம், உங்க போன் ரெக்கார்ட்ஸ் எங்க கையில இருக்கு. இந்த ரெக்கார்ட்ல இருந்து எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நீங்க எங்கெங்க போனீங்க, எப்பெல்லாம் போனீங்கன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, உங்க புருஷனோட தலையே வெட்டி முக்குலோட ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கீங்க. ஏன்? நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்க. ஆஷிஷ்க்கு எதுவுமே ஆகாது. என் ஆஷிஷ் எங்க இருக்கான்னு சொல்லுங்க ப்ளீஸ். எங்க இருக்கான்? நடிக்காதடி. இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீதான் இருக்கன்னு எங்களுக்கு தெரியும். நான் எதுவும் பண்ணல. நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது. என்ன நம்புங்க, எதுவும் தெரியாது. என் ஆஷிஷ் நல்லா இருக்கால. கிரிநகர் காட்டுக்குள்ள நீ எதுக்காக போன? நான் எதுக்காக போன? நான் அங்க சார், என்ன நம்புங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. பணத்தை புதைக்கணும்னு தான் வந்தேன். எந்த தப்பான வேலையும் நான் செய்யல சார். ப்ளீஸ், நான் சொல்றத நம்புங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த ஏரியாவுக்கு வந்ததே இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ பணத்தை புதைக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்றீங்க. சார், நான் ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருந்தேன். ப்ளீஸ் என் பேச்ச நம்புங்க. பணத்தை புதைக்கணும்னு தான் நான் வந்தேன். ப்ளீஸ். பணத்தை புதைக்கிற அளவுக்கு எவ்வளவு பணம் வச்சிருந்தீங்க? பேக் நிறைய பணம் இருந்துச்சு.
நிறைய பணம் இருந்தா புதைச்சுதானே ஆகணும். எங்க புதைச்சீங்க சொல்லுங்க சார் அந்த பக்கம் வாங்க. போலாம். சார் இன்னும் முன்னாடி போகணும். முன்னாடியா? வாங்க கூட்டிட்டு போறோம். போங்க. எங்க இருக்கு சார் அங்க பாருங்க, அங்க பாருங்க, ஒரு கல்லு தெரியுதா? அதுக்கு கீழே தான் இருக்கு. ஆமா சார், இங்க கண்டிப்பா எதையோ தோண்டி இருக்காங்க. இங்க தோண்டுங்க. இங்க பாருங்க வீணா மேடம், உண்மையை சொல்லிருங்க, இப்பவும் நேரம் இருக்கு. உண்மையை மறைக்காம சொல்லுங்க. இல்ல சார், நான் உண்மைதான் சொல்றேன். இங்க பணத்தை புதைக்க மட்டும் தான் வந்தேன், வேற எந்த தப்பும் பண்ணல. வெறும் பணத்தை புதைக்கவா? ஆமா சார். வேற எதுவும் இல்லையா? அப்போ ஆஷிஷ் என்ன ஆனாரு? ஆஷிஷ நீதான்? இல்ல சார், ஆஷிஷை நான் கொலை பண்ணல. நான் சொல்றதெல்லாம் உண்மை, என்ன நம்புங்க. மை காட் சார். ஆ சச்சின் இங்க பாருங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாலே சந்தோஷமா தானே சார் இருக்கும். என்ன நிஸ்தாரிகா? அடடடடா, என்னாச்சு? உடம்பு நல்லா இருக்குல்ல? நான் நல்லா இருக்கேன். இல்ல பார்த்தா அப்படி தெரியல. நான் டாக்டர் வர சொல்லவா? இல்ல தேவையில்லை, நான் நல்லா தான். அடடா, என்னங்க பண்றீங்க? உட்காருங்க மிஸ் தாரிகா, உட்காந்துக்கிட்டே பேசுங்க. அட அவளுக்கு ஒன்றும் இல்லப்பா, லைட்டா தலைவலி இருந்தது, நான் மாத்திரை கொடுத்துட்டேன். என்ன தலையில வலியா? நீங்க இங்க இருக்க கூடாது, வாங்க நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். அட என்னப்பா நீ இப்படி அடம் பிடிக்கிற? அதான் நான் மருந்து கொடுத்தாச்சுல்ல, அவளே போக விரும்பல. அட வர விரும்பல நீங்க எப்படி சொல்லலாம்? உங்களால தான் பாவை உங்களுக்கு தலைவலியே வந்திருக்கும். என்னாலயா? என்ன கண்ட வேலையை கொடுத்தா உங்களுக்கு தலைவலி வரதானே சார் செய்யும். வாங்க என்ன டாக்டர். சொல்றேன்? நான் அவ்வளவு கெட்டவனா? நான் என்ன அப்படி வேலை தரேனா அவளுக்கு? நான் எப்படி சார் சொல்றது? என்ன வேற என்ன சொல்ல வர? வேற என்ன சொல்ல வர? அட போங்கப்பா. ஷோ, என்ன பண்றீங்க நீங்க? அது நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகல. ஓகே. அங்க பாருங்க, சாருக்கு கோவம் வந்துருச்சு. போங்க போய் பேசுங்க. அட இப்படிதாங்க இவர் குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. ப்ளீஸ் போங்க. ஓகே. அட என்ன சார் நீங்க குழந்தை மாதிரி கோவப்படுறீங்க? நான் சும்மா விளையாட்டுக்கு தானே பண்ணேன். இது விளையாட்டா? ஆமா சார், முதல்ல பண்ணுவேன்ல. இந்த பாரு, உன் விளையாட்டெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்பயும் பிடிக்கல, இப்பயும் பிடிக்கல. என்கிட்ட இந்த விளையாட்டு வச்சுக்காத. பாத்தீங்களா? என்ன சார் ப்ளீஸ் சொல்லுங்களேன். முடியாது, உனக்கெல்லாம் சொல்ல முடியாது. சாலுங்கே, என்னாச்சு? ஏன் கோவத்தில் இருக்க? என்ன பண்றது? இந்த அபிஜித் என்ன கேவலப்படுத்துறான். நல்லது தானே? என்ன சொன்ன? இல்ல, நீ ஏதோ சொல்ல வந்தியே, அதைத்தான் கேட்கிறேன். சார் நான் இவர்கிட்ட ரெக்வெஸ்ட் தான் பண்ணேன். ரிக்வெஸ்ட் பண்ணியா? என்ன திட்டுறது உனக்கு ரிக்வெஸ்டா? இப்போ நீ நேர விஷயத்துக்கு வாயே. இந்த கேஸ் சால்வ் ஆகல. என்ன? ஏன்னா இவன் ஆஷிஷே கிடையாது. அட என்ன நீங்க, தலை ஆஷிஷ்து தானே? தலை ஆஷிஷோட தான், ஆனா உடம்பு ஆஷிஷோடது இல்ல. சரி, ஆஷிஷோட உடம்பு இல்லைன்னா அப்ப யாரோடது? அட எனக்கு எப்படிப்பா தெரியும்? நீங்க தானே காட்டுக்குள்ள போயிருந்தீங்க. சாலுங்கே, காட்டுல என்னெல்லாம் கிடைச்சதோ கிடைச்ச எல்லாத்தையுமே இங்க வந்து உன் கையில ஒப்படைச்சாச்சு. இப்போ இவன் இத ஆஷிஷோட பாடியே இல்லைன்னு சொல்றான். ஆஷிஷோட பாடி இல்லைன்னா யாரோடைய பாடி? இத வீணா மேடம் தான் சொல்லணும். வீணாவை எழுத்துட்டு வா. சார் நான் திரும்பவும் சொல்றேன், இந்த பெண்ணத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அங்க நான் போனதெல்லாம் என்னோட பணத்தை புதைக்கிறதுக்கு. சரி, அப்ப அந்த பணம் எல்லாம் எங்க போச்சு? பூமியில மறைஞ்சிருச்சா இல்ல அந்த வானத்துல பறந்துருச்சா? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியலங்க. என்ன கேட்டா அந்த பணத்தை அந்த குழியில இருந்து யார் எடுத்தாங்களோ அவங்க தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும்.
நீங்க சொல்றத பார்த்தா இந்த பணத்தை நீங்க மறைக்கிறதெல்லாம் யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த இடத்துல இருந்தது நீங்க தான். அது ஓகே, ஆனா இவ செஞ்சிருக்க மாட்டா. ஆனா சார், முகில் வீட்டுக்கு இவ போயிருந்தா இல்லையா? முகில் வீட்டுக்கு எதுக்கு போன? அப்புறம் அங்கிருந்து ஏன் மாயமாயிட்ட? சார், நான் அங்க ஒரு டைரியை வைக்கலான்னு போனேன். டைரியா? அது என்ன டைரி? எங்களோட இடத்துக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வரதா தகவல் வந்தது. அதுக்கு தான் நான் இப்படி யோசிச்சேன். என்னோட ஆஷிஷ் பேரை டைரியில இருந்து அழிச்சிட்டு அந்த பணத்தை காட்டுக்குள்ள புதைச்சிட்டு அப்புறம் பிளாக் மணி பத்தின டைரிய முக்குல் வீட்டுல வைக்கலான்னு நினைச்சேன். அப்ப முகுல் மாட்டிப்பான். ஆமா. நீங்க அங்க பணம் புதைக்கிற விஷயம் உங்கள யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தது? பிரதாப்க்கு ஓ, தெரியும். பிரதாப். ஆமா சார். ஆனா பிரதாப் இந்த மாதிரி செய்ய மாட்டோம். பண்ணிட்டானே, அவன் தான் பண்ணனா இல்லையான்னு நாங்க பாத்துக்கிறோம். பிரதாப் இப்ப எங்க இருப்பான்னு உங்களால சொல்ல முடியுமா? தெரியும் சார். அவன் அதே ஹோட்டல்ல தான் இருக்கோம். ரெஸ்ட்வெல், ரூம் நம்பர் 506. ஆஷிஷ் எப்படி செத்து போனா? எங்களையே கேக்குறியா? நீ சொல்லுப்பா. சார் எனக்கு எதுவும் தெரியாது. எதுவும் தெரியாது. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா யாருக்கும் தெரியாதுன்னா? சார் நான் அவனை கொலை பண்ணிட்டு நான் ஒன்றும் இங்கே மறைஞ்சு இல்லை. அதுக்கான காரணம் வேற சார். இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு பயந்து நீ இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க. வீணா எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஆனா இந்த விஷயத்தை நான் இப்போவும் நம்பல பிரதாப் சார். ஆனால் சார் இதுதான் உண்மை. இன்கம் டேக்ஸ் ரைடு எப்போ வரப்போகுதுன்னு வீணாக்கு தெரிஞ்சதோ அப்போவே நாங்கள்லாம் ரொம்ப பயந்துட்டோம். அப்படியே நடுங்கிட்டோம். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக முகுலும் ஆஷிஷும் முன்னாடியே வேற ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஓடி போனதுனால நான் மாட்டிப்பேன்னு நான் இங்கே வந்து தங்கிட்டேன் சார். ஒரு விஷயம் சொல்லவா? உண்மையை சொல்றது தான் உனக்கு இப்போ நல்லது. அதனால உண்மையை சொல்லிடு. சார் சத்தியமாக நான் உண்மையாக தான் சார் சொல்கிறேன். இந்த பாருங்க சார், நான் ஒரு பிஸ்னஸ் மேன். நான் என் பார்ட்னரை கொலை பண்ணிட்டு என்னோட பிஸ்னஸை நான் ஏன் சார் கெடுக்க போகிறேன்? அதோட ஆஷிஷ் தான் சார் மொத்த பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு வந்தான். சொல்லப்போனால் அவன் செத்ததுக்கு அதிகமாக பாதிக்கப்பட போகிறது நான் தான் சார். இதை நான் ஏன் சார் பண்ணணும்? இதை நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம் பிரதாப் சார். யாருக்கு இதனால நஷ்டம், யாருக்கு லாபம்னு கண்டுபிடிச்சிடுவோம். சீக்கிரமே கண்டுபிடிப்போம். என்ன சார் இங்க என்னாச்சு சார்? விஷயம் அந்த மாதிரி போகுது, அதான் வர வேண்டியதாச்சு. சொல்லுங்க சார். நேத்து உங்களையும் சூரஜையும் கூட கூட்டிட்டு போக தான் வந்திருக்கோம். ஏன்? ஒரு சின்ன வேலை இருக்கு. சொல்லுங்க சார், என்னாச்சு? எல்லாமே சீக்கிரம் தெரிய வந்துடும். என் பசங்களை நான் கூட்டிட்டு போக விட மாட்டேன். என்னாச்சு சார்? சொல்லுங்க சார். மேடம், அது வந்து என்னன்னா, முகுல் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. முக்குலை பத்தி தெரிய வந்துருச்சா? நல்லா தானே இருக்கான். வாங்க, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். வாங்க போலாம். வாங்க. அபிஜித், எல்லாம் ரெடியா? சார் ரெடி சார். சூரஜ் சார் எங்களை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? முகுல் எங்க? முகுல் இதெல்லாம் என்னது? முகுல் கிடைச்சிட்டான்னு தானே நீங்க சொன்னது. அப்புறம் எங்க முகுல்? எல்லாம் தெரிஞ்சிரும் மேகா மேடம், எல்லாமே தெரிஞ்சிரும். அதோட என் பசங்களை நீங்க என்ன பண்ண போறீங்க? மேகா மேடம் கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல்ல எங்களோட வேலையை பார்க்க விடுங்க, அப்புறமா நாங்கள் எல்லாத்தையும் சொல்கிறோம். எங்களை எதுக்காக இந்த சேர்ல உட்கார வச்சிருக்கீங்க? எங்களை நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களோட பிளட் சாம்பிள்ஸ் வேணும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக. டிஎன்ஏ? அப்படின்னா நீங்க என்கிட்ட பொய் சொல்லி இருக்கீங்க. நீங்க என் பசங்க கிட்ட இது மாதிரி நடந்துக்க கூடாது சார். இங்க பாருப்பா, நீ எதுவும் கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது. ஓகே? ப்ளீஸ் எங்களை இங்க இருந்து கூட்டு போங்க, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமாம்மா, எங்களை கூட்டிகிட்டு போயிருங்க. மேகா மேடம், உங்க பசங்களை கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லுங்க. டிஎன்ஏ டெஸ்ட் கண்டிப்பா எடுத்தாகணும். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். யார் அந்த வீட்டுக்கு போனாங்களோ அவங்க ஃப்ரிட்ஜை திறந்தாங்க, ஃப்ரிட்ஜில் இருந்து தலையை எடுத்தாங்க, அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நீத்து, மேகா அண்ட் சூரஜ் 3 பேரும் மயக்க நிலையில் இருந்தாங்க.
அங்க வழி கிளியரா இருக்குன்னு யாருக்கோ தெரிஞ்சிருக்கு சார். நீத்துவும் அவங்க அம்மா அப்பாவும் அதிர்ச்சியில மயங்கி இருந்தாங்க. அண்ட் சூரஜ் அவன் அப்பத்துல இருந்தே போதையில தான் இருந்திருக்கான். சரி, யாரா வேணா இருக்கட்டும், அவங்க வீணா வந்து போனதுக்கு அப்புறமா அப்படி இல்லைனா சார் வீணா வர்றதுக்கு முன்னாடி இருக்கலாம். தலை வீணா வந்து போனதுக்கு அப்புறம் தான் சார் மாயமாயிருக்கு. ஏன்னா நித்துவும் அவங்க அம்மாவும் அந்த தலையை பார்த்துட்டு தான் அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க. சூரஜ் போதையிலே இருந்திருக்கான். யாரோ சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு தலையோட போயிருக்காங்க. வீணா பணத்தை ஒளிச்சு வச்சது கண்டிப்பா வந்தவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால பணத்தை எடுத்துட்டு அதே இடத்துலயே பணத்தை புதைச்சி வச்சிட்டான். ஆனா சார் டெட் பாடியை எதுக்காக அங்க புதைக்கணும்? அதான் பாயிண்ட். அவன் நினைச்சிருந்தா காட்டுல எந்த இடத்துல வேணா புதைச்சிருக்கலாம். ஆனா எந்த இடத்துல பணம் இருந்ததோ அந்த இடத்துல தான் புதைச்சிருக்கான். ஓய், அவன் வேணும்னு தான் இதை பண்ணியிருக்கணும், வேணும்னே. ஆனா சார் யாருன்னா எதுக்காக இப்படி பண்ணணும்? வேற யாரையாவது மாட்டி விட, இதுதான் காரணம். சரி, யார் பண்ணியிருப்பாங்க? அபிஜித், யாரு மாயமா மறைஞ்சிருக்காங்களோ அவங்க தான் பண்ணுவாங்க. முகுல், என்ன தெரிஞ்சது? வேற என்ன, முக்குள்ளும் ஒண்ணுமே பண்ணல. என்ன? இது உனக்கு எப்படி தெரிஞ்சது? தெரியும் பாஸ். ஐயே, நல்ல கதையா இருக்கு. நீங்க புதுசா உட்காந்து விடுகதையா சொல்லிக்கிட்டே போங்க, நாங்க உட்காந்து சால்வ் பண்ணா தானே. அதுதான் உங்களோட வேலை. ஏய் சாலுங்கே, நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நீயும் தான் சம்பளம் வாங்குற. சொல்லு. எனக்கு தெரியும், அது என் வேலை தான். சொல்றத கவனமா கேளுங்க. தலை இல்லாத ஒரு பாடி இருக்கே, அதுதான் முக்குள்ளோடது. அதனால முக்குள் இதை பண்ணிருக்க மாட்டான். அப்படின்னா சூரஜன் நீத்துவோட டிஎன்ஏ மேட்ச் ஆகுதா? அதுல இருந்து தான் பாஸ் தெரிய வந்தது. அப்ப இதோட தலை? ஏய், மறுபடியும் அது என்கிட்டயே கேக்குறீங்க? என்னால ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்ல முடியும். தோ இந்த உடம்பு இருக்குல்ல, அது முக்குள்ளோடது. உடம்பு இருக்கு, தலை இல்லை. ஆனா ஆஷிஷோட தலை இருக்கு, உடம்பு இல்லை. அபிஜித், இது முகுலுடைய பாடின்னா அவன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். ஆஷிஷும் முகுலும் இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா 2 பேரும் இறந்துட்டாங்க. வீணா அவளும் பண்ணியிருக்க மாட்டா. பிரதாப், அவனால பண்ண முடியாது. அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? சார் ஆ, கிடைச்சிருச்சு. அட, குட் ஜாப். தேங்க்யூ சார். இது என்னது? சார், அது நம்பர் கிடைச்சிருச்சு. சீக்ரெட் நம்பரா? அட, சீக்ரெட் இல்ல சொல்லாங்கி சார். இந்த நம்பரோட ஆளு தான் வீணாவை காட்டுக்குள்ள ஃபாலோ பண்ணியிருக்கான். அங்க இருக்கிற பணத்தை எடுத்துட்டு அப்புறம் ஆஷிஷோட தலையையும் முக்குலோட பாடியும் புதைச்சிருக்கான். அது எப்படி? இவங்கிட்ட நீ சொல்லலைன்னா நைட்டு தூங்க மாட்டான். இதை பாருப்பா சாலுங்கே, அன்னைக்கு நைட்டு யாரு முக்குலோட வீட்டில் இருந்தாங்களோ அவனோட ஃபோனை நாங்கள் ட்ரேஸ் பண்ணோம், லொக்கேஷனை கண்டுபிடிச்சோம். அப்போ வீணா எங்க இருந்தாலோ அதே இடத்துல அந்த ஃபோன் இருந்திருக்கு. ஆனா இவன் யாரு? சார், நேம்சந்த். நேம்சந்த்? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நேம்சந்த் எங்க இருக்காரு? இதோ இங்கதான் இருக்காரு. அந்த வீடா? ஆமா. இன்னைக்கு நீ செத்த. இன்னைக்கு நான் உன்னை சாகடிக்க போறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, காப்பாத்துங்க, என்ன விட்டுருங்க, காப்பாத்துங்க. கதவை தோற நேம்சந்த். கடைசி மூச்சை விட்டுக்க. நீ இன்னைக்கு செத்தடா. நான் விட போறதில்ல. யார் நீங்க? உள்ள எப்படி வந்தீங்க? அவன் எங்க இருக்கான்? யாரு? நீ கொல்ல பாத்தியே, அந்த ஆள் எங்க? கொல்ல பார்த்தனா? யார? நடிக்காத சரியா? வெளியே சத்தம் கேட்டுச்சு. கொலை பண்ணுவன், நீ யாரையோ மிரட்டிட்டு இருந்த. சார், நான் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன ரிஹர்சலா? ஆமா. அது வந்து நான் ஒரு ஆக்டர். என் சீனோட ரிஹர்சலை பண்ணிட்டு இருந்தேன். ஆக்டரா? சரி, அந்த இன்னொருத்தனங்க எங்க? அந்த ஆக்டர்? இன்னொரு ஆக்டரா? இத பாருங்க. நான் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு சீனை கேட்டு கேட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இன்னொருத்த எங்க? இன்னொருத்தனா? என்ன மன்னிச்சிருங்க, என்ன போக விடுங்க, என்ன கொலை பண்ணாதீங்க, எனக்கு குழந்தைங்க இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க. இந்த குரலை தானே நீங்க கேட்டீங்க? ஆஹா, இறைவனுக்கு நன்றி. இன்னைக்கு என் கனவு நனவாயிடுச்சு. நான் பெரிய ஆக்டர் ஆயிட்டேன் சார். அம்மா,
நான் உன்கிட்ட சொன்னேன்ல, நான் ஒரு நாள் நல்லா பேர் எடுப்பேன்னு, பெரிய ஆக்டர் ஆவேன்னு. அப்படியா? உங்கள் அம்மா கிட்ட அப்போ நீ இன்னொரு விஷயமும் சொல்ல தயாராகிடு. நீ வெறும் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லை, ஒரு பெரிய கிரிமினல்னு சொல்லிடு. கிரிமினலா? மொத்த ஜாதகமும் என் கையில் இருக்குடா. பணத்தை புதைக்கிறதுக்கு காட்டுக்கு போனல. அபிஜித், இவன் வேர்த்து போய் நிற்கிறான் பாரு. உண்மையை சொல்றியா இல்ல மொத்த ஆக்டிங்கையும் எங்கேயே எடுத்து சீக்கிரம் சொல்லு. சார் என்ன மன்னிச்சிருங்க, இது என் கெரியர் பிரச்சனை. நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா என்னால் ஒரு பெரிய ஆக்டராக வர முடியாது சார். நான் பெரிய ஆக்டர் ஆக மாட்டேன். எதுக்காக பண்ண? சார் எனக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சது சார். கான்ட்ராக்டா? கான்ட்ராக்ட் கொடுத்தது யாரு? சார் அன்னைக்கு நைட் 11 மணிக்கு ஒரு கார் வந்து நின்றுச்சு. கொஞ்சமாக ஜன்னலை திறந்து என் கையில் ஒரு சீட்டை கொடுத்தாங்க. அப்புறம் சார் என்னை பின்பக்க கதவு வழியாக வர சொன்னாங்க. முக்குள் வீட்டு சாவி என்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சு. அது யாரு? யார் அது? அது தெரியாது சார். பணத்தை கொடுக்க அவங்க கிட்ட போயிருப்பல்ல? இல்லை சார், மொத்த பணமும் என்கிட்ட தான் இருக்கு. என்ன? மொத்த பணமும் உங்ககிட்ட இருக்கா? இங்கேயா? பணத்தோட ஏன் ஓடி போகல? அது வந்து என்னன்னா, எனக்கு அந்த பணத்துல இருந்து ஒரு சின்ன பாகம் தான் கிடைச்சிருக்கும். அதோட எனக்கு பணத்தாசெல்லாம் கிடையாது. நடிக்கத்தான் ஆசை இருந்துச்சு. வெறியா இருந்தேன். நான் மும்பைக்கு சாதிக்க தான் சார் வந்தேன். ஆக்டிங்ல பேர் வாங்க பார்த்தேன் சார். ரொம்ப அலைஞ்சேன், ஆனா எந்த வாய்ப்பும் கிடைக்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு கண்டினியூட்டி ரோல் கிடைச்சது சார். அதுவும் அது புது சீரியலா இருந்துச்சு சார். ஒரு கண்டினியூட்டி ரோலை விட்டுட்டு நான் எங்க தான் சார் போவேன்? ராத்திரி 2 மணிக்கு யாரோ வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து ஆஷிஷுடைய தலையை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ள 3 பேர் மயக்க நிலையில் இருந்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த 3 பேரில் யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும். தலை அங்கேருந்து போக போகுது, யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அபிஜித், ஒரு கேள்வி தான் என்னை குழப்பிக்கிட்டே இருக்கு. கேள்வி தானே சார் முக்கியம். அந்த வீட்டில் இருந்த 3 பேருக்கும் மயக்கம் தெளியாதுன்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருந்தது? நேம்சந்த் ஈஸியாக வீட்டுக்குள்ளே வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற தலையை எடுத்துகிட்டு போயிடுவான். அவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தது. ஆமாம், சும்மா மயங்கின மாதிரி நடிச்சிட்டு இருந்தான். தன்னோட பிளான் சரியாக நடக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தான். சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சான். நினச்ச மாதிரியே நடந்தது. பிளானும் சக்ஸஸ் ஆச்சு. இப்போ சொல்லுங்க, அவன் யாரு? நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? எங்கள்ல ஒரு ஆள் தான் அங்கிளை கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க, எங்க அப்பாவும் தான் இறந்திருக்காரு. அப்படின்னா நீங்க என்ன வேணா சொல்லுவீங்களா? எனக்கும் எங்க அப்பாவுக்கும் தான் பிரச்சனை இருந்தது. அதுக்காக போய் அவரை கொலை எல்லாம் பண்ண மாட்டேன். அடாடாடா, நான் உன்னை ஒண்ணுமே சொல்லலையே. உங்க 3 பேர்ல யாரோ தான் ஆஷிஷை கொண்டு இருக்கீங்க. நிச்சயமா உங்க 3 பேர்ல ஒருத்தர் தான் அவரை கொண்டு இருக்கணும். வீணா, எப்படி நீ உறுதியா சொல்ற? ஸ்டாப் இட். நீங்க யார் பண்ணிருந்தாலும் உங்களை சும்மா விட மாட்டேன். அம்மா அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. எப்படி அமைதியா இருக்கிறது? இவங்க 3 பேர்ல ஒருத்தர் தான் உங்க அப்பாவை கொண்டு இருக்காங்க. இவங்களை நான் சும்மா விட மாட்டேன். வீணா மேடம் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? யார் உங்க கணவரை கொன்னாங்கன்னு தெரியுமா? யாருன்னு சொல்லிடவா? உங்களோட கணவரை கொன்னது மேகாதான். ப்ளீஸ் சார், அப்படி சொல்லாதீங்க. எங்க அம்மா அப்படி யாரையும் கொல்ல மாட்டாங்க. இவங்க ஸ்டெப் மதரா இருந்தாலும் பாசமா இருப்பாங்க. அதோட அவங்க குழந்தைங்களை விட அதிகமா பாசம் காட்டியிருக்காங்க. அப்போ உங்க அம்மா கிட்டயே கேளுங்க, நேம்சந்தை சந்திக்க எதுக்கு போனாங்க? மேகா மேடம், உங்க ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணியாச்சு. எங்களுக்கு எல்லாம் தெரியும். அன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு நீங்க நேம்சந்தை சந்திக்க போயிருக்கீங்க. எதுக்கு? அம்மா உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். மா உண்மையை சொல்லுங்கம்மா ப்ளீஸ். அம்மா சொல்லுங்க ப்ளீஸ். இதுதான் நிஜம். சரி, எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு என்கிட்ட சொல்லிடுங்க. முகுல், ஆஷிஷ், பிரதாப் இவங்க 3 பேரும் சேர்ந்து என்னுடைய பிரதர் ஏமாத்தினாங்க. அங்கித்தை ஏமாத்தினாங்க. அங்கித் தான் இந்த கம்பெனியோட ஓனரா இருந்தான். அவன் தன்னுடைய 3 நண்பர்களுக்கும் வேலை கொடுத்தான். கம்பெனில பார்ட்னர் ஆக்கணும். ஆனா அந்த 3 பச்சை துரோகிகளும் எல்லாத்தையும் தன்னுடைய பேர்ல எழுதிக்கிட்டாங்க.
அதோட அன்கித்தையும் கொலை பண்ணிட்டாங்க. அவன் சூசைட் பண்ணிட்ட மாதிரி இவங்க திருட்டுத்தனமா செட் பண்ணிட்டாங்க. 3 பேரையும் பழிவாங்க நானும் துடிச்சேன். அதோட என்னுடைய பிரதர் இழந்த பணத்தையும் நான் வாங்க நினைச்சேன். அதனால நான் முக்குல் கூட இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்பதானே என்னுடைய பிரதருக்காக நான் பழி தீர்க்க முடியும். பழி தீர்க்கும் எண்ணம். ஒரு விஷயம் சொல்லு மேகா, ஆசிஷுடைய தலையை நீ ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதுக்காக வச்ச? அதுக்கப்புறம் எதுக்காக நீ அதை வெளியே எடுத்த? ஏன்னா எனக்கு இந்த சூரஜ் மேல பழிய போட நினைச்சேன். வீணாவ மாட்ட நினைச்சேன். அந்த ஃபேக் இன்கம் டாக்ஸ் காலை நான் தான் பண்ணேன். அப்பதான் இவங்க 2 பேர் பயந்துடுவாங்க. அப்பதான் நான் நினைச்ச மாதிரி இவங்க பண்ணணும்னு நான் நினைச்சேன். சூரஜ்க்கும் அவங்க அப்பாக்கு எதிர்க்கும் நான் தான் தூண்டி விட்டேன். ஏமா எதுக்கு இப்படி பண்ணீங்க? ஏன்னா சூரஜ்க்கும் வீணாவுக்கும் நல்லா தெரிஞ்சிருந்தது. அன்கிதா அவங்க 3 பேர் கொலை பண்ணது தெரிஞ்சிருந்தது. இந்த விஷயம் தெரிஞ்சும் அவங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண நினைச்சாங்க. அதனால தான் நான் பண்ணேன். மேகா மேடம், பழி வாங்குற எண்ணத்தில் பல விஷயத்தை பண்ணிட்டீங்க. 3 அப்பாவி பசங்களோட தலையில இருந்து அவங்க அப்பாவோட நிழலை நீங்க நீக்கிட்டீங்க. 2 கொலையை பண்ணீங்க. கண்டிப்பா இந்த சட்டம் உங்களை சும்மா விடாது. உங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். அது தூக்காவும் இருக்கலாம்.